பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை நீதிமொழிகள் 28:19 வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையில் நிறைந்திருப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமா ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வரனாய் இருக்கு தீவிரைகிறவனோ ஆக்னேயுக்கு தப்பான். முகதட்சிணியும் நல்லதல்ல, முகதாட்சிணியும் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். வன்கண்ணன் செல்வனாய் இருக்கிறதுக்கு பதறுகிறான், வறுமை தமக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான். ஆமே. அப்ப தேவன் நம்மளுக்கு இந்த நாள்ல கூட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கொடுத்திருக்கிறார். நம்மளுக்கு எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லியும் நம்மளோட பேசுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நிலத்தை பயிரிடுகிறவர்கள் அப்பத்தினால் அவரை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆனா வீணானதை பின்பற்றும் போது ஏன்னா நமக்கு எதுவுமே நமக்கு தேவையில்லாதெல்லாம் வரும். அல்லேலூயா. அந்த இதுல நம்ம இல்லாதபடி வீணானதை நம்ம பின்பற்றி போகவே கூடாது. நம்ம தேவனை பின்பற்றும் போது கண்டிப்பாக அவர் அப்பத்தை நமக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா உண்மை உள்ள மனுஷனோ பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுகிறான் என்று தேவன் நம்மளுக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் உண்மையோடு இருக்கும்போது ஏன்னா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஐஸ்வர்யவானை தீவிரிக்க அக்னி தீர்ப்பான்னு சொல்லுகிறார். அப்பனா நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யறோம், என்ன அந்த ஐஸ்வர்யத்தை தேடிக்கொண்டே போகிறோம். ஏன்னா கர்த்தரை நம்ம தேடாதபடிக்கு ஐஸ்வர்யத்தையே தேடிக்கொண்டு போகும்போது அதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ஏன்னா அதெல்லாம் நிரந்தரமே கிடையாது. அப்பனா நம்ம ஐஸ்வர்யத்தை தேடிட்டு ஓடிட்டு தேவனை அதிகாலையில ஜெபிக்க மாட்டோம், துதிக்க மாட்டோம். நமக்கு அந்த ஐஸ்வர்யத்தை அதுலயே நம்மளோட கவனமெல்லாம் இருக்கும்போது கர்த்தர் அது அக்னி தீர்ப்புன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகிற விஷயம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு நம்ம கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது நம்மளுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா முகதாசனி உள்ள நல்லதல்ல. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் நம்ம ஒருவருக்கும் உதவி செய்யறவங்களாவும் இருக்கணும். ஏன்னா முகதாசனை இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா வன்கண் உள்ளவர்களும் ஏன்னா ஒவ்வொருவரும் வன்கண்ணா நம்ம வச்சு ஒவ்வொருத்தர்களையும் நம்ம தீமையானதை செய்யும் போது தேவன் ஏன்னா அவரை வெறுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம ஆலோசித்து பார்க்கணும். ஏன்னா நாவினாலே முகதாட்சணி உள்ள பேசுகிறவர்கள் நம்ம நாவுல ஒவ்வொன்னும் கவனம் வச்சு பேசணும். நம்ம யாரையும் கடிந்து பேசக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் நம்ம அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நம்ம யாரையுமே கடிந்து பேசக்கூடாது. நம்ம அன்பாகவே இருக்கணும்னு சொல்லி கூட இந்த காலை வேளையில நம்மளோடு பேசுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொன்னும் நம்ம பேசுறது 5 நிமிஷம் பேசிடலாம். அவங்க மனசு எவ்வளவு காயப்படும், துக்கப்படுங்கிறத கூட இந்த நாளையில நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா ஆண்டவருக்கு நமக்கு பிடிக்காத காரியத்தை செய்ய செய்ய நம்மளுக்குள்ள ஏன்னா நம்ம பேசிட்டு நம்ம மறந்துடுவோம். அவங்க கேட்டவங்க மறக்கவே மாட்டாங்க. அந்த வேதனை அவங்களுக்குள்ள குத்தி நம்ம இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி அப்ப அதையெல்லாம் நம்ம இந்த நாள்ல கூட காலையில சிந்தித்து நம்ம ஒருவர் நம்ம காயப்படுத்தாதபடிக்கு தேவன் என்ன சொல்லியிருக்கு, ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கூறுங்கள் சொல்லுகிறார். ஏன்னா உங்களை நேசிப்பது போல பிறரையும் நேசிங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம மேல எவ்வளவு அன்பு செலுத்துகிறோமோ பிறர் மேலே நம்ம அன்பு செலுத்துவர்களாக இருக்கணும். அதுதான் காலையில வேளையில நம்மளோட பேசுகிறார். நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. பிறர் மேல வன்கண் வைக்காதபடிக்கு, பிறர் மேல நம்ம அக்னியை தூக்கி போடாதபடிக்கு நம்ம அவரை போலவே நமக்குள்ள இயேசு தெரியணும். ஆமென், அல்லேலூயா. அவர் அன்பானவர், அழகானவர். அது போல நம்மளை பார்க்கிறவர்களை இயேசுவை பார்க்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்கிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். தன் தகப்பனையும் தன் தாயும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். பெருசின் நெஞ்சன் வழக்கை கொள்கிறவன் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம தாய் தகப்பனை கூட
கொள்ளையிட்டு அது துரோகம் என்று என பாவம் என சொல்லுகிறார். ஆமென் அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தாய் தப்பன் ரொம்ப கடிந்துக்குவாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க. என தாய் தப்பன் யோசிக்காம வார்த்தையும் விடுவாங்க. அப்ப அதையெல்லாம் தேவன் என்ன சொல்லுகிறார்? அதையெல்லாம் கூடாது என்று சொல்லுகிறார். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா நம்ம தாய் தப்பனை வந்து கனம் பண்றவங்களாக இருக்கணும். ஆமென் அல்லேலூயா. தாய் தப்படி சில நீதிமொழிகளே நம்ம வாசிக்கும் போது சில வார்த்தைகள்லாம் சொல்லுகிறது. தாய் தப்பனை கனம் பண்ணாவிட்டால் அவனை கொல்ல கடவுள் கூட சில விஷயத்துல நம்ம படிக்கிறோம். இது எல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தாய் தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளும் கனம் செய்ய வேண்டும். ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, தாய் தகப்பனை கொள்ளையிட்டு ஏன்னா மனுஷருக்கு தோழன்னு சொல்றாரு. அப்போ வந்து தாய் தகப்பனை வந்து கொள்ளையிட்டும் என்ன தேவையில்லாத ஒரு காரியத்துக்காக உப்பு சப்புக்கு இல்லாததுக்கெல்லாம் நம்ம தாய் தப்பு மேல கடிந்து கொள்ளுவோம். அதெல்லாம் கடிந்து கொள்ளக்கூடாது. அவங்கள நம்மள என்ன ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க, ஆளாக்கி இருப்பாங்க. இதையெல்லாம் பிள்ளைகள் யோசிச்சு பார்க்கணும். அதெல்லாம் யோசிச்சு பார்க்காதபடிக்கு சில குடும்பத்துல நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளும் தாய் தப்புன்னு கடிந்து பேசுற ஒரு மனசு காயப்பட்டால் துக்கப்பட்டால் ஏன்னா பிள்ளைக வாழ்க்கை அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. எந்த தாய் தப்புன்னு என்னதான் பிள்ளைக பேசினாலும் அவங்கள கடிந்து கொள்ள மாட்டாங்க. சரி ஏதோ அறியாமல் பேசுகிறது விட்டு விடுவார்கள். அதுதான் தாய் தகப்பன். ஏன்னா அந்த மாதிரி இருக்காதபடிக்கு உங்களை மாதிரி தாய் தகப்பன் பேசவே மாட்டார்கள். ஆமென் அல்லேலூயா. தாய் தகப்பன் யாரையும் பேசாதபடிக்கு தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஏன்னா தாய் தகப்பனை கனம் செலுத்தும்படிக்கு கூட அந்த காலை வேளையில நம்ம ஆலோசித்து பார்க்கலாம். ஆமென் அல்லேலூயா. அது போல பெருக ஏன்னா கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன்னா பெருநெஞ்ச வாழ்க்கை கொள்ளாதபடிக்கு ஏன்னா கர்த்தரை மட்டும் ஏன்னா நான்லாம் ஒருத்தரையும் கர்த்தரை நம்ப மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காதபடிக்கு ஏன்னா கர்த்தரை நம்புகிறவர்களும் செழிப்பார்கள். ஆமென் அல்லேலூயா. இந்த அந்த காலை வேளையில கூட நம்ம கர்த்தரை நம்புவோமா? கர்த்தரை நம்பி நம்ம குடும்பத்தை செழிக்க செய்வோமா? ஆமென் அல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவனை நம்ம கர்த்தரை நம்பி நம்ம செழிப்பார்கள் சொல்லி தேவன் வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சோத்திர ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ராஜா சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆலோசனை கொடுத்த கர்த்தரே அப்பா சோத்திரம். ராஜா ஆலோசனை கர்த்தரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. உண்மையாக இருக்க வேண்டும் என்று எங்களோடு பேசியிருக்கீங்க ராஜா. உண்மை உள்ளவனே நான் பரிபூர்ணதாய் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்கப்பா தகப்பனே. இது போல நாங்க ஒவ்வொருவரும் உண்மை உள்ளவர்களாக இருக்க நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. அனைவரையும் உண்மை உள்ளவர்களாக நீங்க மாற்றும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே ஐஸ்வர்வானாக தகப்பனே அதையே தேடாதபடிக்கு அக்னி தீர்ப்பு என்று சொல்லுகிறீர் ராஜா. தகப்பனே ஐஸ்வர்ய தேடி ஓடுகிற பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே இந்த நாள்ல கூட அந்த வார்த்தை கடந்து செல்லட்டும் சாமி. கர்த்தரை தேடணும் என்று ஆண்டவரே அந்த உணர்வை கொடுக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் என்று தகப்பனே நீங்க எங்களோடு பேசிருக்கீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தகப்பனே கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளாக செழிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தரை நம்புகிறவரை செழிப்பார்கள் என்று இந்த நாள்ல கூட வார்த்தை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளாக மாறும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். அனைவரையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம். எங்களையும் உங்க கரத்துல தாழ்த்தி கொடுக்கிறோம் சுவாமி. ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அனைவருக்கும்